அம்மா பீடி சுத்துவாங்க. பீடி சுத்துறாங்க. ஓகே ஓகே. அந்த பக்கம்ல அந்த வேலை உண்டோ? உண்டு. பீடி சுத்தினா எவ்வளவு கிடைக்கும்? வாரத்துக்கு ஒரு 300 ரூபா அவ்வளவுதான் மேக்ஸிமம் வரும். வாரம் முழுக்க வேலை பார்த்தாலும் 300 ரூபா தான் கிடைக்கும். ஓ, என்ன படிக்க போறீங்க? டாக்டர் ஆகணும் ஆசை. beloved டாக்டர் சங்கவி இவ்வளவு சிரமத்திலையும் ஏன் கட்டாயம் படிச்சிடணும்னு நினைச்சீங்க? ஏன்னா படிப்பு ஒண்ணுதான் சார் எல்லாத்துக்குமே கிடைக்குது. ஏழையா இருந்தாலும் பணக்காரங்களாலும் எல்லாம் ஜாதி விட்டு ஜாதி பண்ணிட்டு போறது செத்து போனதுக்கு அர்த்தம் தான். ஒரு பொண்ணு செத்து போட்டுன்னு சொல்றீங்களே, எப்படி? அவ கூட விளையாட்டா சொல்லட்டும். அந்த பொண்ணு ஜாலியா சொல்லுது, ஏதோ அதுக்கு காதலை பத்தி ஏதோ ஆயிட்டு. எங்க சொந்தக்காரவங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. உங்க சொந்தக்காரங்க வேணுமா, உங்க புள்ள வேணுமா? உங்க புள்ள செத்து போனா பரவாயில்ல, உங்க புள்ள செத்து போனா என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இன்டர்நெட்ல ட்ரெண்ட் ஆகி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஷோவில் நடக்கும். ஒரு சமூக ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மிக நுணுக்கமான கருத்துக்களாக இருக்கட்டும், சிந்தனைகளாக இருக்கட்டும், உணர்வு பூர்வமான கலந்துரையாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு ஷோ அப்படின்ற மட்டும் இல்லாமல், ஒரு டாக் ஷோ, ஒரு டிவியில் நடக்கக்கூடிய ஒரு டெலிவிஷன் ஷோ அப்படின்றது இல்லாமல் நம்மளோட பர்சனல் லைஃப்பில் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுற நிறைய விஷயங்களை வந்து இந்த நீயா நானா ஷோ வந்து பேசியிருக்காங்க. இப்படிப்பட்ட நீயா நானா ஷோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17 வருஷமாக விஜய் டிவியில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒருப்பட்ட ஷோ வந்து மக்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்ற நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டது. ஸோ இந்த நீயா நானா ஷோ வந்து எப்படி வந்து ரன் ஆகுது, ஃபஸ்ட்டு எப்படி உருவானுச்சு, நிறைய பிரச்சனைகள் நிறைய சர்ச்சைகளையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஷோ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது நீயா நானா ஷோவாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நீயா நானா ஷோவை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் அஜித், நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். நீயா நானா அப்படின்ற இந்த ஷோ இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிக்கிட்டு தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சு, அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்ச்சைகளாக இருக்கட்டும், கருத்துக்களாக இருக்கட்டும், சிந்தனைகளாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட 17 வருடமாக இன்றைக்கி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நீயா நானா ஷோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாகிறதுக்கும் இந்த ஷோவோட ப்ரொடியூசருமான மெர்க்குரி ப்ரொடக்ஷன்ஸோட ஓனர் ஆண்டனி அப்படின்ற இந்த மனிதர் தான். இந்த மனிதர் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த நீயா நானா ஷோவே கிடையவே கிடையாது. மக்களுக்கும் நிறைய கருத்துக்கள் கிடைச்சிருக்காது, சிந்தனைகள் கிடைச்சிருக்காது, சமூக மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயமே இன்றைக்கி வரைக்கும் கேள்விக்குறியாக இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஷோ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது இல்லை, இந்த ஷோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து இந்த ஷோ ஸ்கிரிப்டடு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பல பிரச்சனைகளுக்கு வந்து முன்னுதாரணமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்த விஷயங்கள் கூட இந்த ஒரு ஷோனால் நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஷோ வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 17 வருடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாலிட்டி ஷோ, ஒரு டாக் ஷோ அப்படின்னாலே வந்து கேலியும் கிண்டலுமா அரட்டைகளுமா தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஷோ நம்ம ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடாது, ஒரு மக்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம ஏன் வந்து ஒரு கருத்துக்களும் சிந்தனைகளும் சமூக மாற்றத்துக்குமான இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக யோசித்து நிறைய பேரோட அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ப்ரீ பிளான் பண்ணி கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு ஷோ தான் நீயா நானா அப்படின்ற இந்த ஷோ. மே மாதம் 2006 வருடம் கிட்டத்தட்ட 17 வருடங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஷோ இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக 18வது வருடங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஷோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும், மக்களுக்கு வந்து பல கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டனி அப்படின்ற இவருக்கு கிடைச்சவர் தான் நம்ம கோபிநாத். ஸோ இந்த கோபிநாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீயா நானா ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து இந்த பத்திரிகை துறையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நீயா நானா ஷோ வந்து கிடைச்சதுக்கப்புறம் இந்த ஷோவை வந்து அப்படியே அல்டிமேட்டாக தனியாக எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஏன் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீயா நானா ஷோ தாண்டி மற்ற எந்த ஷோக்கும் வந்து அதிகமாக போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ சில இன்டர்வியூஸ் மட்டும்தான் பண்ணுவார். பட் அதுவுமே இப்போ தான். ஆனால் இந்த நீயா நானா ஷோ வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக என் லைஃப்பில் கனெக்டான ஒரு விஷயம். அதனால் இந்த நீயா நானா ஷோ வந்து இருக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த ஷோவை பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி கோபிநாத்தும் சொல்கிறாரு. அதையும் தாண்டி இந்த ஷோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு மொழிகள்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டனி முடிவு பண்ணியிருக்காரு. பட் இவர் முடிவு பண்ணியிருந்தாலும் கூட இந்த ஷோ வந்து வேறு மொழிகள்லாம் வந்து டப் பண்ணி பண்ணப்பட்டுச்சு. பட் ஆனால் ஒளிபரப்புனாலும் அந்த ஷோலாம் ரன் ஆகலை. ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான விஷயமே சாதாரண மக்கள், அதுவும் நம்மளோட தமிழ் மக்கள் நிறைய அறிவு கூர்மை உடையவர்கள், நிறைய சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த ஷோ இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. வேறு மொழிகளில்
வேறு இடங்கள்லாம் டப் பண்ணி ஒளிபரப்பப்பட்டாலும் இந்த ஷோ ரீச் ஆகாததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வேறு மொழிகளில் வந்து புத்தி கூர்மையோ இல்லை கருத்துக்களோ சொல்கிற அளவுக்கு ஒரு சாதாரண மக்கள் சொல்கிற அளவுக்கு வந்து ரீச் ஆகலை, அந்த மக்களால் சொல்ல முடியலை, அதனால் அந்த ஷோ ரீச் ஆகலை. பட் தமிழில் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு காரணம் நம்ம எல்லாரையுமே சிந்திக்க வச்சுருக்க ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே தமிழ் மக்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சிந்திப்போம், நிறைய விஷயங்களில் வந்து கருத்துக்களை வந்து எடுத்து வைப்போம். ஸோ யார் தப்பு பண்ணாலும் நம்ம கேள்வி கேட்போம், யார் நல்லது பண்ணாலும் நம்ம தட்டி கொடுப்போம். அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம தமிழ் மக்கள் இருந்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த தமிழ் மக்கள்னால மட்டும்தான் இந்த ஷோ இன்றைக்கி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. மற்ற ஷோலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொழி புலமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு துறையில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சிலர்களை வச்சு தான் வந்து நிறைய ஷோ ரன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நீயா நானா ஷோவில் கலந்துக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரண சாமானிய மக்கள். ஸோ இவங்களால் மட்டும்தான் இந்த ஷோ இன்றைக்கி வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷோ நடக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ தான் போடுவாங்க. ஆனால் இந்த ஷோ வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் நிறைய மக்கள்கிட்ட சேர்றதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களாக இருக்க நம்மளே தான். ஏன் அப்படின்னா இந்த மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களில் வந்து இந்த ஷோவை வந்து ஷேர் பண்ணுறது நம்மளோட மக்கள் தான். ஏன் அப்படின்னா சாதாரணமான மக்களால் தான் மட்டும்தான் இந்த ஷோ இன்றைக்கி வரைக்கும் டாப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஷோவோட ப்ரொடியூசரும் இந்த ஷோ உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆண்டனி அப்படின்ற இவரே தான் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காரு. இந்த நீயா நானா ஷோவை நிறைய பேர் வந்து காப்பிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீயா நானா மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி ஷோ பண்ணுறாங்க. பட் அவங்க எல்லாராலையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா எங்களோட நீயா நானா ஷோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய புத்தி கூர்மையுடையவர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஃபைனலாக நம்ம ஏன் வந்து ஒரு ஷோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரியாலிட்டி டாக் ஷோ பண்ணுறோம் அப்படின்றா ஒரு பட்டிமன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கல்யாண மண்டபத்துலேயும் நடத்த முடியாது, நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் முடிவு பண்ணி தனியாக ஒரு அரங்கம் அமைச்சோம். அதுதான் நீயா நானாவுக்கு உண்டான ஒரு யூனிக்கான ஒரு அரங்கம் அப்படின்னு சொல்லியும் நம்ம இந்த ஆண்டனி சார் சொல்கிறாரு. அதையும் தாண்டி இந்த காப்பிகேட் பண்ணாலும் ஓடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா எங்களோட நீயா நானா ஷோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் நிறைய கலந்துரையாடலுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நீயா நானா ஷோ வந்து சாமானிய மக்களுக்கு உண்டான ஒரு தளம். இந்த சாமானிய மக்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம் இருக்கவங்களை கூட கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டனி சார் சொல்கிறாரு. இந்த நீயா நானா ஷோ நிறைய விஷயங்கள பேசியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதி ரீதியாக இருக்கட்டும், மதம் ரீதியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இல்லத்தரசிகளுக்கு ஊதியமாக இருக்கட்டும், திருநங்கைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய உரிமைகளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த ஒரு ஷோ பேசியிருக்காங்க. ஆனால் அப்படி பேசப்பட்டாலும் மக்கள் மனசில் எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது, இந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த நீயா நானா ஷோ இருந்துகிட்டு இருக்கு. காஸ்ட்னா என்ன? காஸ்ட்னா என்ன? காஸ்ட்னா ஒரு ஜாதி, ஒரு ஐடென்டிட்டி, ஒரு முன்னாடி எப்படின்னா ஒரு வேலை செய்கிறாங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு குலத்தொழில் மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி. என்ன காஸ்ட்? ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன். காஸ்ட்னா என்ன உங்க குழந்தை கேட்டா இப்படி தான் பதில் சொல்லுவீங்களா என்ன? இல்லை, ஒரு காஸ்ட்டுக்கும் ஒரு இது அப்படி தானே. இல்லை, அப்போ நீங்கள் பிற்போக்கான ஒரு சிந்தனை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஆயிடாதா? சென்சிட்டிவான ஒரு வார்த்தை, இதுக்கு குழந்தைக்கு என்ன விளக்கம் சொல்லுவீங்க? அந்த அந்த காலத்தில் பருப்பு அரிசி இந்த மாதிரி வணிகம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. இது ஜென்ரலாக அந்த ஊரில் போனால் பருப்பு விற்கிறவங்க அரிசி விற்கிறவங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. அதுதான் கேஸ்ட்னு சொல்லுவாங்கம்மா. இல்ல அப்ப ஜாதி குறித்த உங்கள் புரிதலே அப்படிதான் இருக்கா சார்? குழந்தைகளுக்கு அவ்வளவுதான் விளக்கம் கொடுக்க முடியும். இல்ல ஜாதினா என்னன்னு தான் கேக்குது. நீங்க ஜாதி எப்படி உருவானதுன்னு சொல்றீங்க. சொல்ல முடியுது, வேற எப்படி தெரியல. அதான் நமக்கு. பட் எல்லாராலையும் பேசப்பட்டாலும் இந்த ஷோவோட டிரெக்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திலீப் குமார் அப்படின்ற இவர் தான். 2017 அப்புறம் வந்து இந்த ஷோவை வந்து ஃபுல்லா டிரெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. 2017 முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக, இந்த ஷோவோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். 2017 அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திலீப் குமார் அப்படின்றவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு டாப்பிக்கை வந்து செலக்ட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணி மக்கள்கிட்ட போய் நாங்கள் ஆய்வு பண்ணுவோம். இந்த ஒரு டாப்பிக்கை பேசுகிறதுக்கு யாரெல்லாம் வந்து ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சாதாரண மக்கள்கிட்ட இருந்து தான் நிறைய வந்து இன்புட்ஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த மக்கள் வந்து டைரெக்டாக இந்த ஒரு விஷயத்தை பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களையே நாங்கள் கூப்பிட்டு பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களே மக்களே கால் பண்ணி நான் இந்த ஒரு டாபிக் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷோ இல்லாமல் அடுத்தடுத்த ஷோக்கள்லையுமே வந்து ஒரே மனிதர் வந்து பேசுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்கிரிப்டடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஏன் வந்து ஒரே மனிதர் பல விஷயங்கள் பேசக்கூடாது? நம்மளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நிறைய சம்மந்தமாக பேசியிருக்கோம். ஸோ ஒரு விஷயத்தை மட்டும்தான் பேசணும் அப்படின்றது கிடையாது. அப்படிங்க இருக்கும்போது ஏன் வந்து ஒரே ஷோவில் நிறைய மக்கள் வந்தவங்களே வந்தது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரில. பட் ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஸ்கிரிப்டடாக இருந்தது அப்படின்னா இந்த ஷோலாம் வந்து நிறைய வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்தளவு கேட்டிங்க அப்படின்னா நீயா நானா ஷோ வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ தான் சொல்லுவோம். ஸோ எல்லா ஷோவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியாலிட்டியாக இருக்கும் அப்படின்னா ஸ்கிரிப்டடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பார்ட் டைம் வரைக்கும் தான், ஒரு டைம் வரைக்கும் தான் வந்து ஸ்கிரிப்டடாக இருக்கும். அதையும் தாண்டி போகுது அப்படின்னா அது ஸ்கிரிப்டட் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த ஷோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மணி நேரம் நாங்கள் வந்து ஷூட் பண்ணுவோம். ஒரு நாளைக்கே வந்து 2 எபிசோட் கூட ஷூட் பண்ணிடுவோம். வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 எபிசோட்ஸ் வந்து நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சுருவோம். கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த ஷோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கட் பண்ணி ஒரே மணி நேரத்தில் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஷோவோட டிரெக்டர் திலீப் சொல்கிறாரு. இதையும் தாண்டி மக்கள் மனசில் இன்றைக்கி வரைக்கும் இந்த ஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததையும் இந்த ஷோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனான இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ஒரு டாபிக் நீயா நானா ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாராலையும் பார்க்கப்படணும், நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மோட்டிவ். ஸோ அதனால் இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சே இருங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். பாய், டேக் கேர்.